வணக்கம் நண்பர்களே, லடாக் போகிறதுல 19வது நாள். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டார்ச்சிக்ன்ற ஊரில் தான் இருக்கோம். இங்கே வந்து ஆப்ரிகாட் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும். ஏப்ரலில் மட்டும்தான் நடக்கும், இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான். அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இங்கே நடந்து போயின்னு பாருங்கள். நாங்களும் அதுக்கு தான் போயின்னு இங்கே வந்து நம்ம ஃபுல் என்ஜாய் பண்ணுறோம் நண்பர்களே. இங்கே வந்து ரீச் ஆயாச்சு. காலையில் சாப்பிட்டேன்னா சப்பாத்தி, என்ன சாப்பிட்டேன், ரொட்டி, பூரி, அப்புறம் ஜாமு அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டேன்னா அது ஒரு மாதிரியே இருக்குது நண்பர்களே. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. ஆப்ரிகாட்டு கொட்டை, அப்புறம் விதை, அது இதுன்னு போட்டிருக்காங்க. ட்ரெஸ்ஸு, பர்ஸு, கெஸ்ஸு எல்லாம் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது தேவையில்லை. நம்மளுக்கு வந்து இங்கே நடனம் ஆடுவாங்க, அதுதான் நம்மளுக்கு தேவை நண்பர்களே. அங்கே பாருங்கள் மோடலாம் செய்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்ததுக்கு நான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் என்னை பார்க்குற நீங்களும் லக்கியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு சேர தூக்கி வந்துட்டாங்க, அதான் ஓடியான்ட்டான். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாட்டு போட்டாங்க, பேசுறது கேட்காது நண்பர்களே. ஃபெஸ்டிவல் வந்து எவ்வளோ கிராண்டாக நடக்குதுன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கவர்னர், அதுக்கப்புறம் அங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறதுனால ரொம்ப செக்யூர்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மிலாம் இருக்காங்க. அண்ட் அங்கெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ கிராண்டாக நடக்குது அப்படின்னு. நண்பர்களே 10 மணிக்கு வந்தோம், 12 ஆயிடுச்சு. இன்னும் வரவே இல்லை நண்பர்களே. அந்த கவர்னர் நண்பர் இன்னும் கவர்னர் வரல, யாருமே வரல. இங்கேருந்த ஆம்புலன்ஸு, அப்புறம் ஃபயர் இன்ஜின் வண்டி, அது எல்லாமே போயிடுச்சு எங்கேயோ. ஆனால் யாருமே வரல. வந்துடுவாங்கன்ட்டு அங்கே மைக்கில் சொல்லின்னு இருக்காங்க, ஆனால் வரமாட்டுறாரு. ஆரம்பிப்பாங்க நண்பர்களே. இப்போ தான் வராங்க போல். இங்கே உக்காந்துருந்தவங்கன்னா எழுப்பி விட்டாங்க, எழுப்பி அனுப்பிச்சி விட்டுனுக்குறாங்க. வந்துன்னு இருக்காங்க போல், கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே டைம் 1 மணி ஆகுது, இன்னும் அவர் வரவே இல்லை நண்பர்களே. அப்போ வண்டி 4 வண்டி வந்துச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வரல. எல்லாரும் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். எப்போ வருவாருன்னு தெரில. ஓல் கும்பல் இஸ் வெயிட்டிங் ஃபார் கவர்னர். அவர் வந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். நண்பர்களே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4 நிறைய வண்டி வருது. கடைசியாக அவர் வந்துட்டாரு நண்பர்களே. எல்லாரும் க்யூரியஸாக வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் அந்த சொட்டத்தலையாக தான் வரமாட்டோம். டென்ஷனாக வந்து 9 மணிலேருந்து 1:30 மணி ஆகும். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம், இன்னும் வரமாட்டோம். என்னடா பண்ணி வச்சிருக்கு வராங்க பாருங்க நண்பர்களே. அப்போ போன வண்டியெல்லாம் இப்போ தான் வருது. Of Ladakh, Shri Vinay Kumar Saxena ji, along with the First Lady Srimati Sangeeta Saxena and our other esteemed dignitaries. Our chief guest and other esteemed dignitaries were recently donned with the traditional khataks to mark their official traditional welcome, followed by which they have cut the ribbon and inaugurated the Apricot Blossom Festival 2026. நண்பர்களே ஒரு வழியா வந்துட்டாரு. Suddenly the horizon எவ்வளவு நேரம் வரதுக்கு வராங்க பாருங்க. 2 பேர் வரதுக்காக தான் இவ்வளவு நேரமே.
invite the Purgi artists of both Kharbu. This performance is an ode to the blossoming flowers. Along with the apricot blossoms, these beautiful girls cladding upon... So sorry for that. Kindly mind your steps. These beautiful girls cladding upon themselves blossoms, bouquets of blossoms. I invite the Mintuk Tanmo Flower Dance Group.
shishika sena pasekwana nisnime alata pamagana yani shishika sena pasekwana nisnime alata pamagana கவர்னர் ரொம்ப நேரமாக பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னா எனக்கு புரியல, ஆனால் எல்லாம் கை தட்டுனுக்கிறாங்க. और इस मंच से जो हमारे टूरिस्ट यहाँ पर आए हुए हैं उनसे भी कहना चाहूँगा कि जब आप लौट कर जाएं तो अपने போர் அடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால இதோட दोस्तों வேறு को, இன்ட்ரெஸ்டிங்காக रिश्तेदारों को बताएं அப்போ கண்டினியூ பண்ணுறேன். சும்மா இருக்க மாட்டாங்க, சும்மா பாட ஆரம்பிச்சுறாங்க. அடுத்து அவங்க டான்ஸ் ஆட போறாங்க போல. இவர்களே அந்த குழந்தைனை கூட்டின்னு போயிட்டாங்க. இப்போ இவங்க பாட்டின எல்லாரும் டான்ஸ் ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
முச்சு விட்டாரு பாருங்க. ஃபுல்லா ஒரே வைபா இருக்கா, எல்லாரும் பாருங்க. நண்பர்களே முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நானும் அப்படியே ரூம் சாவி வாங்கிட்டேன். இன்னைக்கு உஷாரா ரூமுக்கு நடந்து போயின்னு இருக்கேன். இன்னும் சாப்பிடவே இல்லை, 4 மணி ஆயிடுச்சு இங்கே முடிக்கிறதுக்கு. லைட்டாக டயர்டாக இருக்குது. டயர்டாக ஒன்றும் பெருசாக தெரில, ஆனால் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. டயர்டாக கல்லாம் வலியுது நண்பர்களே. ரூமுக்கு போயிட்டு எடிட்டிங் வேலைலாம் இருக்குது கொஞ்சம். இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு இன்னையோட 5 நாள் ஆக போது. இன்றைக்கி போடலன்னா அவள் தான் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி எனக்கு ஒரு வீடியோ போட பார்க்கணும். ஃபஸ்ட் வேலை அதுதான் நம்மளுக்கு. ஓகேங்க, ரூமுக்கு போயிட்டு எடிட் பண்ணிட்டு சாப்பிடும் போது இல்லை எங்கன்னா வெளியே போனால் கண்டினியூ பண்ணலாம். நண்பர்களே ரூமுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த இன்ஸ்டா 360 ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எதுவுமே காட்ட மாட்டேங்குது. 360 வச்சா மட்டும் காட்டுது, இது மட்டும் காட்டுது, மிச்சது எதுவுமே காட்ட மாட்டேங்குது. இதுக்கு வந்த சோதனை ஏன் தான் இப்படி சாவடிக்குதுன்னு தெரில. நான் இதில் தான் எப்போவுமே வச்சு வீடியோ எடுப்பேன். ஏன்னா 360 தான் கொஞ்சம் எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரி இதுனா கூட ஓரளவுக்கு பரவாயில்லையா அப்படி இருக்குமா. இப்போ இதுவும் வர மாட்டேங்குது, அதுவும் வர மாட்டேங்குது. கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கிறதுனால வரலையா என்னன்னு தெரில. வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ எடுத்தேன், அது கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ வந்து அப்படியே பிளாக் ஆகிடுச்சு, அப்படியே லைட்டாக டிம் ஆகிடுச்சு. திரும்ப ரூமுக்கு வந்து சரி நைட்டு ஃபோன் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது, சரி இதில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். சுத்தமாக பிளாக் ஆகிடுச்சு. திடீர்னு வருது, திடீர்னு போயிடுது. அந்த மாதிரி இருந்ததுன்னா வேலைக்கே ஆகாது. இப்போ இதுக்கு வாரண்டியும் இல்லை. இது என்ன பண்ணுறதுனே தெரியல நண்பர்களே. எனக்கு மட்டும் எங்கே இருந்தால் இப்படிலாம் வருது.